வணக்கம் மக்களே. இன்னைக்கு பாரத், ஜனனி ஐயர், சோனாக்ஷி சிங் நடித்த இப்படிக்கு காதல் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, சிவாவும் ரம்யாவும் 10 வருஷமா லவ் பண்ணி கடைசியா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் ஆன அன்னைக்கு நைட்டு ஒரு கார் விபத்துல நம்ம ரம்யா இறந்து போக சிவா கோமாவுக்கு போறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கோமால இருந்து மீண்டு வர நம்ம சிவாவுக்கு ரம்யாவோட இறப்பு பெரும் வழியா இருக்குது. இன்னொரு பக்கம் பரதநாட்டிய கலைஞரா இருக்கிற நம்ம அஞ்சனாவோ தன் லவ்வர் செஞ்ச துரோகத்துல இருந்து மீள முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகி அது லவ்வா மாறுது. இந்த காதல் எப்படி இவங்களோட வழியை அகற்றி அவங்க லைஃபை எப்படி மாற்றுதுன்றதுதான் படத்தோட மீதி கதை. இப்ப முழு படத்தையும் பார்க்கலாம். ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 10 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம சிவாவும் ரம்யாவும் அவங்க பெற்றோரோட சம்மதத்தோட அவங்க தலைமையிலே கல்யாணம் நடந்து முடியுது. அன்னைக்கு நைட்டு கார்ல 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப ரம்யாவோ உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வீட்டுல காத்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல சைனா ஒரு லாரி அந்த காரை இடிக்குது. இதனால கார் தூக்கி வீசப்படுறதுனால ஸ்பாட்லே நம்ம ரம்யா இறந்து போறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற நம்ம சிவாவும் கோமாவுக்கு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழிச்சு கோமால இருந்து வெளியே வர நம்ம சிவாவுக்கு ரம்யா இறந்ததை கேள்விப்பட்ட உடனே ரொம்ப வருத்தப்படுறாரு. சிவாவோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகிறதுனால டாக்டரும் இன்னும் 1 வாரத்துல டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. ஆனா அவருக்கு சூசைடல் தாட் அதிகமா இருக்கிறதுனால பத்திரமா பார்த்துக்க சொல்றாரு. இதனால அவங்க அம்மா கிட்ட நம்ம சிவாவோட ஃப்ரெண்டு வாசுவோ, நான் சென்னைக்கு போகும்போது அவனை கூட்டிட்டு போயிடுறேன், அவன் என் கூட ஆஃபீஸ் வந்தா பசங்க மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவரை டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு அப்புறம் சென்னைக்கு கூப்பிட்டு போறாரு. சென்னைக்கு போற நம்ம சிவாவுக்கு அவர் ஃப்ரெண்டு வாசுவும் அவங்க ஒய்ஃப் ஸ்மிருதியும் பக்கத்து அபார்ட்மெண்ட்லேயே ஒரு வீடு பார்த்து கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலையில லாஜிஸ்டிக் கம்பெனியில ஒர்க் பண்ற நம்ம வாசுவும் சிவாவும் அவங்களோட ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நம்ம சிவாவை சிம்பத்தியா பாக்குறதுனால அவரு கொஞ்சம் டென்ஷன் ஆகுறாரு. அடுத்த நாளே கொல்கத்தால இருந்து பரதநாட்டிய டான்ஸரா இருக்கிற நம்ம அஞ்சனாவோ சிவாவோட ஆப்போசிட் பிளாட்ல குடியேறுறாங்க. அப்ப நம்ம அஞ்சனாவோ கதவு திறந்து வெளியே பார்க்கும் போது சிவாவை பார்த்த உடனே அவங்க சைட் அடிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சிவாவும் அஞ்சனாவை சைட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த நேரத்துல குறுக்க அவர் ஃப்ரெண்டு வாசு வர நம்ம அஞ்சனா கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அஞ்சனாவோ சென்னையில இருக்கிற ஒரு அகாடமியில டான்ஸரா ஜாயின் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு கடையில சரக்கு வாங்கிட்டு வர நம்ம சிவாவோ அவரோட அப்பார்ட்மெண்ட் டெரஸ்ல தனியா தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப சிவாவோ லைட்டர் மூலமா சிகரெட்டை பத்த வைக்கிறதுக்கு தேறிக்கிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் வர நம்ம அஞ்சனாவோ அந்த சிகரெட்டை வாங்கி லைட்டரை வச்சு பத்த வச்சு ஒரு பஃப் அடிச்சுட்டு அவங்க கையில கொடுக்குறாங்க. அப்ப அஞ்சனாவோ, எனக்கு சென்னையில யாரு கூடயும் பழக்கம் கிடையாது, நாளைக்கு ஈவினிங் என்னோட பரதநாட்டிய ஷோ இருக்கு, உங்களுக்கு விருப்பம் இருந்தா வந்து பார்க்கலான்னு சொல்லி நம்ம சிவாவை இன்வைட் பண்றாங்க. அவரும் அடுத்த நாள் ஈவினிங் அந்த ஷோவை அட்டன் பண்றாரு. அதுக்கப்புறம் 2 பேருமே ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்றாங்க. அவங்க நம்ம அஞ்சனாவோ அவங்கள பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது கொல்கத்தால தேவேந்திரன் ஒருத்தன் கூட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அது நான் லவ் நினைச்சுக்கிட்டு அவன் கூட சேர்ந்து சுத்தவும் ஆரம்பிச்சேன். ஒரு நாள் அவன் ஒரு வீடியோ அனுப்புனா, அதுல நான் குளிக்கிறதும் ட்ரெஸ் மாத்துறதும் இருந்துச்சு. அதை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ணது மட்டும் இல்லாம நெட்லயும் அப்லோட் பண்ணிட்டான். இதனால என்னை அவன் ஏமாத்துனதுனால எனக்கு சூசைட் கூட பண்ணிக்க தோணுச்சு. ஆனா அதுக்கு மேல அந்த ஊர்ல என்னால இருக்க முடியாதனால இந்த விஷயத்த எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு கொஞ்ச நாள் என்னை தேட வேணாம்னு சொல்லிட்டு தான் அங்கிருந்து நான் இங்க கிளம்பி வந்ததா சொல்லி நம்ம சிவா கிட்ட அஞ்சனா சொல்றாங்க. அதே மாதிரி சிவாவும் நான் 10 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டதாகவும் மேரேஜ் டே அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல அவங்க இறந்து போன விஷயத்தையும் ஷேர் பண்றாரு. அடுத்தது 2 பேருமே அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்த உடனே நம்ம அஞ்சனாவும் 2 பேரும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கலான்னு சொல்ல நம்ம சிவாவும் சேர்ந்து செல்ஃபி எடுத்துக்கிறாரு. அடுத்த நாள் ஆஃபீஸில் சிவாவும் ஒரு ஹேக்கரை கூப்பிட்டு இந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும் எவ்வளோ நாளாகும் கேட்குறாரு. அவரோ 2-3 மாதம் ஆகும், நிச்சயமாக 3-4 லட்சம் செலவாகும்னு சொல்கிறாரு. அதனால நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அந்த ஹேக்கரும் அட்வான்ஸாக 50K கேட்குறாரு. உடனே அவருக்கு அவர் ஃப்ரெண்டு வாசு முன்னாடியே செக்கும் போட்டு கொடுக்குறாரு. அப்போ நம்ம வாசுவோ எதுக்காகன்னு சொல்லி கேட்கும்போது இந்த விஷயத்த சொன்ன உடனே அவரும், ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, மற்றவங்க பிரச்சனையை நீ ஏன் எடுத்து உன் மேலே போட்டுக்கிறேன்னு சொல்லும் போது
நம்ம சிவாவோ இந்த மாதிரி அம்மா மாதிரி அட்வைஸ் பண்ணாதன்னு சொல்லி அவரை ஆஃப் பண்ணிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஆஃபீஸ்ல இருந்து வாசுவோ தன்னோட கார்ல சிவாவை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வரும்போது, இன்னைக்கு உன் வீட்டில் சரக்கு அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவர் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற சரக்கை அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சிவாவோட ஃப்ளாட்டுக்கு எடுத்துட்டு வர சொல்றாரு. ஃப்ளாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம சிவாவோ அஞ்சனாவை நம்ம வாசுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு, இன்னைக்கு பார்ட்டி உங்க வீட்டில் வச்சுக்கலான்னு சொல்லி அஞ்சனாவோட வீட்டுக்கு 2 பேரும் போறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்மிருதியும் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஸ்மிருதி கிட்ட நம்ம சிவாவோ நம்ம அஞ்சனாவோட ப்ராப்ளத்தை சொன்ன உடனே அவங்களும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லும் போது, நம்ம அஞ்சனாவோ இதை லீகலா போனா என்னோட ஃபேஸ் வெளியே தெரிஞ்சிடும், இதனால சபால இருந்து என்ன தூக்க கூட வாய்ப்பு இருக்கு, அதனால பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க் சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஸ்மிருதியோ நம்ம அஞ்சனாவும் சிவாவும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வாசுவை அங்க இருந்து அவங்களோட ஃபிளாட்டுக்கு கூட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம சிவாவும் அஞ்சனாவும் ஒன்னா சேர்ந்து சுத்தி பழகி லவ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம அஞ்சனாவோ பழையபடி நம்ம சிவா கார் டிரைவ் பண்றதுக்காக நம்ம வாசுவோட காரை வாங்கிட்டு அவரை கிரவுண்டுக்கு கூட்டு போறாங்க. அங்க நம்ம சிவா எத்தனை தடவை டிரைவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஆக்சிடென்ட் ஞாபகம் வர்றதுனால அவரால் சரியா காரை டிரைவ் பண்ண முடியல. அன்னைக்கு நைட்டு நம்ம சிவா தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஹேக்கர் கால் பண்ணி மொத்த வீடியோவும் ரிமூவ் பண்ணியாச்சுன்னு சொன்ன உடனே இந்த விஷயத்த நம்ம அஞ்சனா கிட்ட நம்ம சிவா சொல்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் பாக்கி இருக்குன்னு சொல்லி அவங்கள ஃப்ளைட்டை பிடிச்சி நேரா கொல்கட்டாக்கு கூட்டு போய் அங்க இருக்கிற அவங்களோட எக்ஸ் லவர் நாகேந்திரன் வீட்டுக்கு போறாங்க. அவரை அங்க அடிச்சு போட்டுட்டு அவன்கிட்ட இருக்கிற லேப்டாப்பையும் போனையும் கீழே போட்டு உடைச்சது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற சாக்கு பாட்டில எடுத்து அது மேல ஊத்தி பத்த வச்சு மொத்தமா கொளுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து நம்ம சிவாவும் அஞ்சனாவும் ஃப்ளைட்டை பிடிச்சி மறுபடியும் சென்னை சேருவோம். ஏர்போர்ட்ல இருந்து அப்பார்ட்மெண்ட்டுக்கு நானே காரை ஓட்டுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மெதுவாக தான் காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ பக்கத்தில் இருக்க அஞ்சனாவோ இன்னும் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அருமையான ஸ்பீடில் சேஃபாகவே நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. அப்போ அப்பார்ட்மெண்ட்லேயே நம்ம அஞ்சனா சிவா கிட்ட தன்னோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அவரும் ஏற்கனவே உன் கண்ணை பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறாரு. அடுத்தது நம்ம அஞ்சனாவோ சிவாவோட ஃபேமிலியை பற்றி விசாரிக்கிறாங்க. நம்ம சிவாவோ எங்கள் அப்பா 2009 லங்ஸ் கேன்சரில் இறந்து போயிட்டாங்க, எனக்கு அம்மா மட்டும்தான் இப்போ இருக்காங்க. என் தங்கச்சி ஜனனியும் அமெரிக்காவில் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்டா ஒரு ஃபார்மில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே ஒர்க் பண்ணும் போதே ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதை யாருக்கிட்டையுமே சொல்லல. இதனால் எங்கள் அம்மா கோபமாக இருந்தாங்க. ஆனால் என்னோட மேரேஜ் அப்போ 2 பேரும் மீட் பண்ணி சமாதானம் ஆயிட்டாங்க. எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் எங்கள் அம்மாவை என் தங்கச்சி ஜனனி கூடயே வாசு அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க கூட என்ன வச்சுக்கிட்டதா சொல்கிறாரு. அடுத்தது ஸ்மிருதியோ தான் பிரெக்னென்ட் ஆன விஷயத்த அவங்க ஹஸ்பண்ட் வாசு கிட்ட சொல்ல அவரும் சந்தோஷப்படுறாரு. இந்த விஷயத்த நம்ம சிவகிட்டையும் அஞ்சனாக்கிட்டையும் சொல்ல அவங்களும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க. இதனால அடுத்த நாள் ஈவினிங்கே அவங்க ஆஃபீஸில் அவங்க ஸ்டாஃப்ஸ்க்கு முன்னாடி அவங்க கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுறாங்க. அங்கே நம்ம சிவாவோ அஞ்சனாவை தவறுதலா ரம்யான்னு கூப்பிடுறதுனால கோவமடைகிற நம்ம அஞ்சனாவோ அன்னைக்கு ஈவினிங் சாப்பிடாம இருக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க ஃப்ளாட்டுக்கு கிளம்பும் போது நம்ம சிவா கூட காரில் வராமல் அவங்க ஃப்ரெண்டு வாசுவை சிவா கூட வர சொல்லிட்டு அவரோட காரில் ஸ்மிருதி கூட சேர்ந்து நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. ஃப்ளாட்லேயும் நம்ம சிவா அஞ்சனா கிட்ட சாரி கேட்டுட்டு நான் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு குளிக்க போகிறாரு. போயிட்டு வரும்போது அஞ்சனாவோ தனக்காக சாப்பாடு சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம அஞ்சனாவோ சிவா கிட்ட நான் சாப்பிடாத விஷயம் கூட தெரியாமல் உன் ஃப்ரெண்டு வாசையும் உன் ஸ்டாஃப்ஸையும் தானே நீ கவனிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சண்டையை ஆரம்பிக்க, அப்போ அவனை தேடி வந்து சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லைன்னு சொல்லி நம்ம சிவாவும் சண்டையை ஆரம்பிக்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்க கேப்பில் சமைச்சுக்கிட்டு இருக்க உணவே தீஞ்சு போயிடுது. இதனால நம்ம சிவாவோ நம்ம அஞ்சனாவுக்கு ஆர்டர் பண்ணி பீஸாவை கொடுத்து சாப்பிட வைக்கிறாரு. அடுத்த நாளே நம்ம வாசுவை கூட்டிட்டு சிவாவோ அஞ்சனாக்காக ஒரு கோல்ட் ரிங் வாங்குறாரு. அன்றைக்கு நைட்டு டெரஸில் நம்ம அஞ்சனா கிட்ட சாதாரணமாக இந்த ரிங்கை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்க, அஞ்சனாவோ முட்டி போட்டு தானே ப்ரொப்போஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல, எனக்கு முட்டி போடலாம் தெரியாது, ஆனால் பார்த்த அன்னைக்கே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அன்னைக்கு நைட்டே 2 பேருக்கும் மேட்டரும் நடந்து முடிஞ்சிருது. அடுத்த நாள் காலையில் சிவாவோட ஃப்ளாட்டுக்கு ரம்யாவோட அப்பா அம்மா வந்து அவரோட டெத் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட தான் இருக்கிறோன்னு சொல்லி அவர் கையில் கொடுக்குறாங்க. நான் வீடு கிளீன் பண்ணும்போது ரம்யா அவங்களுக்காக ரெடி பண்ண டைரி கிடைச்சதுன்னு சொல்லி அதை நம்ம சிவா கையில் கொடுக்கும் போது பெட்ரூம்ல இருந்து நம்ம அஞ்சனா வராங்க. அவங்கள நம்ம ரம்யாவோட அப்பா அம்மா பார்க்கறதோட இன்டர்வல் போட்டுடுறாங்க.
நம்ம சிவாவோ அந்த டைரியை ஆஃபீஸில் போய் படிச்சுக்கலான்னு சொல்லி அவர் பேக்கில் எடுத்து வச்சுட்டு கிளம்பும் போது அந்த டைரியை பற்றி நம்ம அஞ்சனா விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க கிட்ட ரம்யா ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி எனக்கு காட்டணும்னு நினச்ச டைரி இதுதான்னு சொல்கிறாரு. ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி சிவாவோ அஞ்சனா கிட்ட இன்னைக்கு ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அவங்க எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு போய் சேர்றாரு. அங்கே அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு பக்கத்தில் இன்னைக்கு எனக்கு மறக்க முடியாத நாள், ஏன்னா நீ என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடின, அதுவும் என்னோட அருமையாகவே ஆடினே எழுதியிருக்கத படித்து பார்த்துட்டு அந்த நாளையும் நினச்சி பார்க்குறாரு நம்ம சிவா. அப்போ அஞ்சனா நம்ம சிவாவுக்கு கால் பண்ணி இன்னைக்குள்ள அந்த டைரியை முடிச்சிருவியான்னு கேட்கும்போது அதில் வெறும் ஃபோட்டோஸ் மட்டும் தான் இருக்குது, படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஆஃபீஸ் முடிஞ்சு ஃப்ளாட்டுக்கு வர நம்ம சிவாவோ காலையில் அஞ்சனாவை வெளியே கூட்டு போகிறேன்னு சொன்ன விஷயத்த மறந்துட்டு எங்கே வெளியே போகிறேன்னு கிளம்பி நிற்கிறேன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க அவங்களும் நீ தானே வெளியே கூட்டு போறதா சொன்னேன்னு சொன்ன உடனே அவரும் பக்கத்துல இருக்கிற சரவணா பவன் ஹோட்டலுக்கு கூட்டு போறாரு. அங்க அவங்க கேட்ட ஜூஸை வாங்கி கொடுத்துட்டு இவர் சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம அஞ்சனாவோ டைரி எந்த அளவுக்கு போயிருக்குன்னு கேட்க நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், நீ சாப்பிட்டா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நம்ம அஞ்சனாவை கூட்டு ஃபிளாட்டுக்கு போய் அங்க படுத்து தூங்கிடுவாரு. இதனால அடுத்த நாள் காலையில நம்ம வாசுவை மீட் பண்ற அஞ்சனாவோ அந்த டைரியை வச்சுக்கிட்டு தான் எப்போதும் சிவா சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு சின்ன மெமரி கூட வாழ்க்கையை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணோம். அதனால அந்த டைரியை எப்படியாவது அவர்கிட்ட இருந்து வாங்கி எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்றாங்க. இதனால நம்ம வாசுவோ சிவா கிட்ட இதை பத்தி பேசுறதுக்காக ஆஃபீஸ் முடிஞ்ச உடனே அவரோட கார்ல கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்போ பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடுற நேரத்தில் நம்ம வாசுவோட கார்ல ஒரு பைக் காரை இடிச்சதுனால அவர் கூட வாக்குவாதத்தில் இருக்காரு நம்ம வாசு. அந்த நேரத்தில் காருக்குள்ள இருக்கிற நம்ம சிவாவோ அந்த டைரியை திரும்பி திறந்து பார்க்க அதில் ஒரு பக்கத்தில் இவங்க முதல்ல இந்த ஆஃபீஸை ஆரம்பிக்கும் போது அதை திறந்து வைக்கிறதுக்காக சவுத்தில் ஹெட்டாக இருக்கிற நம்ம பாண்டியராஜன் வந்திருப்பாரு. அவர் திறக்கிற நேரத்தில் இன்னும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ரம்யா வராதனால அவருக்கு காஃபிலேருந்து ராகி மால்ட் வரைக்கும் குடிக்க வச்சு வெயிட் பண்ண வச்சிருப்பாங்க. கடைசியாக லேட்டாக அவங்க ரம்யா வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்காக நம்மளை இவ்வளோ நேரம் காக்க வச்சதுனால அவரே நம்ம ரம்யா கையாலேயே அந்த ஆஃபீஸை திறக்க வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ரம்யாவை சிவா கூட்டுட்டு போய் அவரோட சேர்ல முதல்ல அவங்கள உட்கார வைக்கிறாங்க. அப்போ நம்ம ரம்யாவோ நீ தாடி வைக்காம லைட்டை ட்ரிம் பண்ணதோடய ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை படித்தது மட்டும் இல்லாமல் நினச்சி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சலூன்ல போய் அதே மாதிரி அவரோட தாடியை ஷேப்பாக ட்ரிம் பண்ணிடுறாரு. வாசு கூட போய் சேர்ந்து ஸ்மிருதியையும் அஞ்சனாவையும் மீட் பண்ணும் போது நம்ம வாசுவோ அந்த டைரி வந்துடுறது நீ பழைய மாதிரி இல்லை, அதனால அந்த டைரி இப்போதைக்கு என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லி நம்ம அஞ்சனா ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே அது காரில் தான் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்க சொல்கிறாரு. உடனே நம்ம அஞ்சனாவும் காரில் இருக்க அந்த டைரியை எடுத்துட்டு வந்து நம்ம வாசு கிட்ட கொடுத்துட்றாங்க. அந்த டைரியை வாங்கினதுலேருந்து நம்ம சிவாவோ நம்ம அஞ்சனா கிட்ட சரியாக பேசாமல் அவங்கள கவனிக்காமல் இருந்துகிட்டு இருக்காங்க. இதனால நம்ம அஞ்சனாவோ ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இதனால அடுத்த நாள் காலையிலேயே நம்ம சிவாவோ அஞ்சனா கிட்ட நீ அந்த டைரியை என்கிட்ட இருந்து வாங்கிட்டதுனால தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டேன், இதுவரை நம்ம பழையபடி இருப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆஃபீஸ் கிளம்புறாரு. நம்ம வாசுவோ ஒரு பேங்க்ல இருக்கும்போது ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி இன்னைக்கு டிஹெச்எல் பார்ட்னர்ஷிப் மீட்டிங் இருக்கு, ஆனா இன்னும் சிவா வரல, நீங்களாவது வந்துருங்கன்னு சொல்றாங்க. உடனே நம்ம வாசுவும் அஞ்சனாவுக்கு கால் பண்ணி சிவா எங்க இருக்கான்னு சொல்லி கேட்க அவர் காலையிலேயே ஆஃபீஸ்க்கு போயிட்டதா சொல்றாங்க. அதனால நம்ம வாசுவோ அவன் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ண போறதா சொன்னா நான் தான் மறந்துட்டு கால் பண்ணிட்டேன்னு சமாளிச்சுட்டு காலை கட் பண்ணிடுறாரு. ஆனா நம்ம சிவாவோ காலையிலேயே ஒரு ஹோட்டல்ல வந்துட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்துல நம்ம வாசுவும் கால் பண்றாரு, ஆனா அவரு காலை எடுக்கல. இந்த நேரத்துல தான் நம்ம அஞ்சனாவுக்கு அகாடமி நடத்துற மார்னிங் மேமோ அவங்க பேத்தி ஸ்ரீமதியோட ஸ்கூல் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுறதுக்காக ஈவினிங் வர சொல்கிறாங்க. உடனே நம்ம அஞ்சனாவும் சிவாவுக்கு கால் பண்ணி எங்கள் மேங்கி மேமோட பேத்தியோட ஸ்கூல் ஃபங்க்ஷன் இன்னைக்கு ஈவினிங் நடக்குது, 1 hour ஃபங்க்ஷன் தான், நீ ஃப்ரீயாக இருந்தால் வர முடியுமான்னு அவங்க கிட்ட கேட்க அவரும் வரேன்னு சொல்லிடுறாரு. நம்ம சிவாவோ ஸ்கூல் ஃபங்க்ஷன் எடுக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனால் அவர் குடிச்சிருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம அஞ்சனாவோ ஸ்கூலுக்கு இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு அவர்கிட்ட கேட்க நான் சமாளிச்சுக்கிறேன்னு அவர் சொல்லிடுறாரு. அந்த நேரத்தில்
இன்னும் யாருமே வராதனால நம்ம சிவாவும் ஃபங்க்ஷன் எத்தனை மணிக்குன்னு சொல்லி அஞ்சனா கிட்ட கேட்க, ஆக்சுவலி 8 மணிக்கு தான் ஃபங்க்ஷன், இவங்க ரொம்ப ஏர்லியாக வந்திருக்காங்கன்னு சொல்கிறாரு. அதனால் அவ்வளோ நேரம் என்னால் வெயிட் பண்ண முடியாது. அதனால் நம்ம சிவாவும் மாலினி மேடத்துக்கிட்ட எனக்கு ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேசுகிற மாதிரியே கிளம்பி போயிடுறாரு. அங்கேருந்து சிவாவோ நேராக பழையபடி அதே ஹோட்டலுக்கு போய் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்கே வர்ற வாசுவோ அவரோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவரும் சேர்ந்து லைட்டாக சரக்கு அடிச்சுட்டு அங்கேருந்து நேராக அவரை ஃப்ளாட்டில் போய் ட்ராப் பண்ணுறாரு. ஃப்ளாட்டில் இருக்கிற சிவாவோ அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, இங்கே இத்தனை பேர் சுற்றி இருந்தும் தனியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, மூச்சு ஓட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அம்மாவோ, நான் உங்கள் மாமனார் மாமியார் மூலமாக எதிர்த்த வீட்டு அஞ்சனாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், அவள் எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்க, நானே உன்கிட்ட சொல்லான் இருந்தேன், சரி உன் பிரச்சனையை நீ யாருக்கிட்டையும் காமிச்சிக்க வேண்டாம், நான் அந்த சீக்கிரம் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் சிவாவோ நம்ம அஞ்சனா கிட்ட பேசாமலே ஆஃபீஸ்க்கு கிளம்புறாரு. திரும்ப ஈவினிங் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் அவர் ஃப்ளாட்டில் அஞ்சனா இல்லை. இதனால் அவருக்கு கால் பண்ணி பார்க்கும்போது ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்கிறதுனால உடனே இந்த விஷயத்த நம்ம வாசுவும் ஸ்மிருதி கிட்ட சொல்லி 3 பேர் சேர்ந்து வெளியே தேடி பார்க்குறாங்க. கடைசியாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லையும் தேடி பார்த்து அஞ்சனா அவங்களுக்கு கிடைக்கல. நம்ம அஞ்சனாவோ பக்கத்தில் இருக்கிற பீச்சில் இருக்கிற பார்க் பெஞ்சில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அங்கே பெட்ரோலுக்கு வர போலீஸ் ஆஃபீஸரோ நம்ம அஞ்சனாவை பார்த்துட்டு அன்டைமில் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி உடனே நம்ம வாசுக்கு கால் பண்ணி அவங்க வர வரைக்கும் சேஃப்டியாக நம்ம அஞ்சனாவை பார்த்துக்கிறாங்க. வந்தவுடனே அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்புறாங்க. அப்போ நம்ம அஞ்சனாவோ சிவா கிட்ட, நேற்று நீ அவங்க அம்மா கிட்ட பேசுனதை நான் கேட்டேன், அப்படி அடிக்கடி மூச்சு முட்டுதுன்னு சொன்னேன், நான் என்ன உன் கழுத்தையாக பிடிச்சி நெரிச்சேன், இதோட எல்லாத்தையுமே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஏன்னா எனக்கு இப்போ மூச்சு முட்டுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நம்ம சிவா வாங்கி கொடுத்த மோதிரத்தை அவர் கையிலேயே கொடுத்துட்டு அங்கிருந்து நம்ம அஞ்சனா கிளம்பிடுறாங்க. இந்த விஷயத்த நம்ம சிவா வாசு கிட்ட சொன்ன அவரோ, நீ எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் போய் சேரு, அப்பதான் நீ நல்லபடி வாழ முடியும்னு ஐடியா கொடுக்குறாரு. இதனால அடுத்த நாள் காலையில டெரஸ்ல இருக்கிற அஞ்சனாவை மீட் பண்ற நம்ம சிவாவோ அந்த டைரியை எடுத்துட்டு வந்து அவங்க கண்ணு முன்னாடியே தூக்கி எறிஞ்சிட்டு, கடைசி வரைக்கும் என் ஒய்ஃபோட நினைவுகள் என் கூட தான் இருக்கும், அதோட தான் நம்ம சேர்ந்து வாழ்ந்தாகணும், ஆனா நான் கொஞ்சம் தடுமாறிட்டதுனால தான் நீ ரொம்ப சஃபர் ஆன, இனிமேல அந்த மாதிரி நான் தடுமாற மாட்டேன், அதனால எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடு, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்னு சொல்லி நம்ம அஞ்சனாவை அவர் கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. இதுக்கப்புறம் 2 பேரோட பேரண்ட்ஸோட சம்மதத்தோட அவங்க முன்னாடியே இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடந்து முடியுது. அதோட இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. இப்ப படத்தோட ரிவ்யூ பார்க்கலாம். படத்துல நடிச்சிருக்கிற நம்ம பரத்தோ நிறைய காட்சிகள்ல அதுக்கேற்ற நடிப்பை தராம வசனங்களை மட்டும் பேசியிருக்காரு. சில காட்சிகளை மட்டும் அருமையா நடிச்சு பார்டர்ல பாஸ் ஆயிருக்காரு. அஞ்சனா கேரக்டர்ல நடிச்சிருக்கிற நம்ம சோனாக்சியோ நிறைய காட்சியில வந்துட்டு மட்டும் தான் போயிருக்காங்க. ஆனா அவங்க டாக்ஸிக் காதலியா மிரட்டி இருக்கிற சீன்ஸ்ல மட்டும் அருமையா நடிச்சிருக்காங்க. மனைவி இழந்த ஆண் கேரக்டரும் சரி, அதே மாதிரி துரோகத்தினால உடஞ்சு போயிருக்க பெண் கேரக்டர்லையும் திரைக்கதையில எந்தவித அழுத்தமும் கொடுக்கல. இதுல நடிச்ச நடிகர்களோட நடிப்பும் செயற்கைத்தனமா இருக்கிறதுனால வியூவர்ஸ்னால படத்துக்குள்ள ஒன்ற முடியாம போயிருது. மொத்தத்துல அழுத்தமில்லாத திரைக்கதை, செயற்கையான நடிப்பு இருந்தாலும் வாழ்க்கை இருந்த 2 பேருக்கு ஒரு காதல் மூலமா இன்னொரு வாழ்க்கையை கொடுத்ததுக்காக இந்த படத்தை நிச்சயமா ஒரு தடவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.